ஆஸ்திரேலியாவில் பின்பற்றப்படும் சிகிச்சை முறைகளை நேரில் பார்வையிட தமிழ்நாடு சுகாதாரத்துறைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய தூதர் சிலை ஜாக்கியை சென்னை தலைமைச் செயலகத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சந்தித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியாவில் உள்ள மருத்துவ கட்டமைப்புகள் மற்றும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக கூறினார். நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் ஆஸ்திரேலிய தூதரை கவர்ந்துள்ளதாகவும் இத்திட்டத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை அவர் பங்கேற்க இருப்பதாகவும் குறிப்பிட்டார். ஆஸ்திரேலியாவில் இருக்கும் சிகிச்சை முறைகளை காண தமிழ்நாடு சுகாதாரத்துறைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். இந்திய ஆஸ்திரேலிய சுகாதார சேவைகள் பற்றி பல்வேறு கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டது. அவரிடத்தில் தமிழ்நாட்டில் இந்த துறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிற மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம், சிறுநீரக பாதுகாப்பு திட்டம், அதேபோல் மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், பாதம் பாதுகாப்போம், நடப்போம் நலம் பெறுவோம் போன்ற பல்வேறு திட்டங்கள் குறித்தும் அவர்களிடத்தில் எடுத்துச் சொல்லப்பட்டது. அதோடு மட்டுமல்லாது ஆஸ்திரேலியாவில் செயல்படுத்தப்பட்டு வருகிற இந்த முதியோருக்கான மருத்துவ சேவைகள், மார்பக புற்றுநோய்கள், அதேபோல் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படுகிற மருத்துவ சேவைகள் போன்ற பல்வேறு விஷயங்களை நேரடியாக வந்து பார்த்தறிந்து கொள்ள அழைப்பும் விடுத்திருக்கிறார்கள்.